கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயமாயிருந்துச்சு. இன்பத்தை அனுபவி என்றேன். பிரியமானவர்களே, நாம் உண்ணுகின்ற உணவு சுவையாக இருக்க வேண்டும். அதே வேளையில் அது தரமானதாகவும் இருக்க வேண்டும். தரம்தான் முக்கியம் என்று கூறி சுவையை குறித்து கவலையற்று போய்விடக்கூடாது. சுவைதான் முக்கியம் என்று கூறி தரத்தை அலட்சியம் செய்துவிடக்கூடாது. சிலருக்கு எதுவுமே நாவுக்கு சுவையாக இருக்க வேண்டும், எல்லாமே சுவையாக இருக்க வேண்டும். தரத்தை குறித்து கவலைப்படுவதில்லை. எனவேதான் இன்று சுவையாக உண்டு மகிழ்ந்துவிட்டு நாளைக்கு வயிற்றுக் கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுகிற ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடுகிறார்கள். சாலமோன் ராஜாவிற்கு வாழ்க்கை என்பது எதிலும் எப்பொழுதும் சுவைமிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பும் குறிக்கோளுமாயிருந்தது. ஆனால் வாழ்க்கை தரமானதாக வைத்துக் கொள்ள வேண்டியதின் அவசியத்தை அவன் உணரவில்லை. புசிப்பதிலும் குடிப்பதிலும் நன்றாய் உடுத்துவதிலும் ஜாலியாக பொழுதுபோக்குவதிலுமே அவன் அதிக கவனமாயிருந்தான். தரமானதொரு வாழ்க்கை முறையில்லாமல் சுவையானதொரு வாழ்க்கை முறையில் மூழ்கி போன அவனுடைய பின் நாட்கள் விரக்தியும் சலிப்பும் சஞ்சலமும் நிறைந்ததுமாய் மாறி போனது. எனவே எல்லாம் மாயை 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 மாயை, மனதுக்கு சஞ்சலம் என்று புலம்பவும் நேர்ந்தது. மனம் போன போக்கில் வாழ்வதுதான் சுவையான வாழ்க்கை என மனிதன் எண்ணுகின்றான். ஆனால் மன கட்டுப்பாடுடன் வாழ்வதிலும் மிகுந்த சுவை உள்ளது. விரும்பியதெல்லாம் விரும்பிய விதமாக பெற்று அனுபவிப்பதே மனிதன் ஜாலியான வாழ்க்கை என அவன் நினைக்கின்றான். ஆனால் எதனை எவ்விதம் விரும்ப வேண்டுமோ அவ்விதம் விரும்பி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் ஜாலியை மிகுதியாக உண்டு. ஜாலியாகவும் மிகுதியாகவும் வாழ முடியும். நூலர்ந்த பட்டம் காற்று வீசும் திசை நோக்கி எங்கெங்கோ பறந்து இறுதியில் எங்கோ போய் சிக்கிக்கொள்ளும். நூல் அருந்த பட்டம் காற்று வீசும் திசையை நோக்கி எங்கெங்கெல்லாமோ போகும். அப்படி பறக்கிற அந்த பட்டம் இறுதியில் கடைசியில எங்கேயாவது போய் சிக்கிக்கணும். இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. வாலிபனாகி யோசேப்பின் வாழ்க்கை நற்குணம், நன்னடத்தை, நல்ல கட்டுப்பாடுகள், விதிமுறைகளுக்கு உட்படுதல் போன்ற உயர்ந்த பண்புகளினால் தரமான ஒன்றாக விளங்கியது. ஆனால் அது ஒரு துறவித்தன வாழ்க்கையாய் இருக்கவில்லை. அங்கே மகிழ்ச்சியும் சமாதானமும் நற்சாட்சியும் நிறைவும் திருப்தியும் மேன்மையான அந்தஸ்தும் மிகுதியாக இருந்தது. அவன் சத்தியத்தின்படி வாழ்ந்தான், ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்தான். சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்த போதிலும் கூட அந்த வாழ்க்கை உறுதியான அஸ்திபாரங்களோடு சுவை உண்டாமல் நின்றது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுக்காக நீ இருக்கிறாய் என்பது நிச்சயமாகிவிட்டால் இறைவன் உனக்காக இருப்பது நிச்சயமற்றதாக இருக்காது. மறுபடியும் நான் அதை சொல்றேன். நாம் யாராக இருந்தாலும் சரி, இறைவனுக்காக நாம் இருக்கிறோம் என்பதை நிச்சயமாக உறுதி செய்துவிட்டால் இறைவன் நமக்காக இருப்பது நிச்சயம். அதனால இந்த உலகத்துல சொல்வார்கள், கண் போன போக்குல கால் போன போக்குல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, நமக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, நமக்கு ஒரு நியமனம் இருக்குது, நமக்கு ஒரு கற்பனை இருக்குது. அது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அதனால யோசேப்பை போல வாழ வேண்டும், தானியேலை போல வாழ வேண்டும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல வாழ வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சிம்சோனை போல வாழ்ந்துடக்கூடாது. கட்டுப்பாடற்ற தேவனுடைய நீதி தவறி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு அவசியம் இல்லை. எல்லாமே இன்பமாய் தெரியும், ஆனால் எல்லாமே மாயை தான். இந்த மாய உலகத்துல நீங்களும் நானும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து மாயை விட்டு விலகி நம்முடைய இன்பத்தையே அனுபவிப்பதற்கும் தேவனுடைய வெளியேறப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நாம் கட்டுப்பாடு வாழ்வது நல்லது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.